உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உன் அப்பாவோட பிறந்த நாள் நாளைக்குன்னு எப்ப அவளுக்கு தெரிஞ்சதோ ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா அவ எங்கேயுமே உட்காரல. பூஜைக்கு ஏற்பாடு செஞ்சுட்டா, மத்த வேலைகளை அவளே முன்னிருந்து பாக்குறா. எல்லாரையும் ஒத்துக்கவும் வச்சுட்டா. யாரும் எதுவும் செய்யக்கூடாதா, எல்லா வேலையும் அவதான் பாப்பாளாம். இதெல்லாம் அவளோட சூழ்ச்சி மாம். இதெல்லாத்தையும் பண்ணிதான் பெரிய ஆளாக முயற்சி பண்ணிட்டு இருக்கா. கரிஷ்மா அப்பாவோட பிறந்த நாளுக்காக பூஜை அரேஞ்ச் பண்றா. அத பத்தி யோசிச்சிருக்கியா? நானும் யோசிச்சதில்ல. நானும் தான் யோசிக்கல. நம்ம மட்டும் இல்ல, இந்த வீட்ல இருக்கிற யாரும் இத பத்தி யோசிச்சதே இல்ல. அப்பாவோட பிறந்த நாளுக்காக பூஜை வச்சிருக்கணும். லக்ஷ்மி மட்டும்தான் அப்படி யோசிச்சா, செஞ்சுட்டும் இருக்கா. சொல்ல போனா கொஞ்ச நாள்ல இந்த வீட்டை விட்டு போயிடுவா. ஆனா ஒரு நிமிஷமோ ஒரு செகண்டோ இந்த குடும்பத்தை அவ வேற குடும்பமா நினைச்சதே இல்ல. இதெல்லாம் பண்ணிதான் அவ இந்த வீட்ல இருக்க பாக்குறா. நம்ம எல்லாரும் மில்ட் ஆயிடுவோம்ல. அப்பதானே நம்ம எல்லாரும் அவளை பார்த்து சொல்லுவோம், லக்ஷ்மி போகாத, நீ இந்த வீட்லயே இரு, நீ இந்த வீட்லயே தங்கி இருன்னு. ஓ வாயில சர்க்கரையை தாண்டி கொட்டணும். இது நடந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். லக்ஷ்மி எங்கேயுமே போக கூடாது, இங்கேயே தான் இருக்கணும். மாம், உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? மனசுல பட்டதை நான் பேசுறேன். பாத்தியா, ஒரு வழியா நல்லாவே விளையாடிட்டால. தொலை தூர நோக்கு பார்வை. இவ பூஜையை பிளான் பண்ணிட்டு உங்க 2 பேரோட மனசையும் ஜெயிச்சிட்டா. வெயிட், இவளோட திருட்டுத்தனத்தை நான் இப்பவே நிப்பாட்டுறேன். ஏய் நில்றி. அவளை தடுத்து நிறுத்த நான் விட மாட்டேன். அவ என்ன செய்யணுமோ அதை செய்யட்டும். பட் மாம், காதுல விழல. அவ அவளோட தாத்தாவுக்காக பூஜையை நடத்துறா. நீ சாமி ரூமுக்கு போனதும் இல்ல, பூஜை நடத்தினதும் இல்ல. அப்புறம் எந்த அதிகாரத்துல அவளை நிறுத்துறேன்னு சொல்ற? பட் அவ என்ன செய்ய நினைக்கிறாளோ அதை செய்யட்டும். மாம், வாய மூடு. பேசுறது போதும். யார் நீ? கதவு திறந்தே இருக்கட்டும். எங்க உன்னோட எதுக்கும் லாய்க்கு இல்லாத தெரு பொறுக்கி பல்வீந்தர்? ஏய், நீ யாரு? நான் பல்வீந்தரை தானே கூப்பிட சொன்னேன். நீ எதுக்காக என்கிட்ட வர? தள்ளி போடா. சொன்னா கேட்க மாட்டேல்ல? இத பார்த்தல, என் கிட்ட வந்த அப்புறம் அவ்வளவுதான். என்ன என்ன செஞ்சிருவ? செய். பல்வீந்தர், நீயா? டேய், புடவையில என்னடா பண்ற? நீங்களும் உங்க பொண்ணு பண்ண காரியத்தினால நான் புடவை கட்டிக்கிட்டு இருக்கேன். கெத்தா வாழ நினைச்சேன், ஆனா இப்ப மறைஞ்சு வாழ்றேன். பாத்தீங்களா, புடவை கூட ஒழுங்கா கட்ட தெரியாம இருக்க. டிவி பாப்பீங்களா இல்ல சினிமா பாப்பீங்களா? அதுல திருட்டுத்தனம் பண்ற ஆம்பளைங்க புடவையை கட்டிட்டு இப்படிதான் சுத்துவாங்க. ஆனா நான் குடுக்கறவன் இல்ல, வாங்குறவன். நான் பணம் கேட்டு அவளுக்கு போன் பண்ணா அவ போனே எடுக்க மாட்டேங்கிறா. வர கோவத்துக்கு அவளை பத்தின எல்லா உண்மையும் போலீஸ் கிட்ட சொல்லலாம் தோணுது. போய் எல்லாத்தையும் சொல்லிடு, தாராளமா கக்கிடு. தெரியும்ல, நாங்க எப்படியும் வெளியே வந்துருவோம். ஆனா நீ ஜெயில களி தின்னுவ. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? நானே போலீஸ் கிட்ட சொல்றேன், நீ இங்க ஒளிஞ்சிருக்கேன்னு நானே சொல்றேன். அதுவும் புடவையில. இன்னொன்னு, நான் ஒண்ணும் பயப்படல. என் பொண்ணோட பேரை நீ சொல்லு. அப்படியா? அந்த ஃப்ராடுக்கு அம்மாவா சரியாதான் இருக்கீங்க. உங்களோட வெறுப்பெல்லாம் என்கிட்ட காட்டிக்கிட்டு இருக்காதீங்க என்ன? சரிங்களா? எதுக்கு வந்தீங்களா அதை பேசிட்டு போங்க. அதுக்கப்புறமா சண்டை போட்டுக்கலாம். ரைட். அப்படின்னா உன் தரத்தை நீ மறக்காத. இன்னொரு விஷயம், குட்டுவை நானும் மலிஷ்காவும் தான் கூப்பிட்டோம். ஒப்ரே மேன்ஷன்ல இருந்து உன்னை காப்பாத்த இவனை கூப்பிட்டோம். இன்னைக்கு உன்னை காப்பாத்த நான் தான் வந்திருக்கேன். இந்தா உன்னுடைய பணம். என்ன இதை வச்சுக்கிட்டு ஊர்கா சாப்பிட சொல்றீங்களா? என்ன இது? 5 லட்சம் கொடுக்கறதா சொன்னாங்க. உங்க பொண்ணு கொடுத்த பணத்துல 1 லட்சம் ரூபாய் வேணான்னு சொல்லி உங்க பொண்ணை பியூட்டி பார்லர் செலவு பண்ணிக்க சொன்னேன். பேலன்ஸ் 4 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். ஒரு விஷயம் தெரியுமா? போலீஸ் என் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கு. 4 லட்சமே கம்மி. மொத்த பணத்தை கொடுக்கறதா கொடுங்க, இல்லன்னா கிளம்புங்க. இன்னும் பணம் வேணுமா? கண்டிப்பா இன்னும் பணம் வேணும். அப்படின்னா என்னுடைய வேலையை செய். ஐயோ சாமி, இன்னும் வேலை செய்யணுமா? உங்க பொண்ணுக்காக நான் வேலை செஞ்சேன். ஆனா உங்க பொண்ணு சந்தோஷமா இருக்க, ஆனா நான் இங்க மறைஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இப்ப நீங்க வந்து நிக்கிறீங்க, என்ன மொத்தமா அழிக்க போறீங்களா? இத பாருங்க, அந்த துர்கா தேவி, அவ யார்? அவ அந்த சிங்கம் போலீஸ். அந்த லேடி சிங்கம் என்ன தேடிக்கிட்டே இருக்கானா தெரியுமா? அவ கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சு வந்தேன்னு இவங்கிட்ட கேளுங்க. இந்த ஏரியால நான் தான் டான், ஆனா புடவை கட்டிக்கிட்டு மறைஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இத பாருங்க, அந்த துர்கா என்ன விட போறது இல்ல.
போன் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே அவ எடுக்க போறாளாம். இதுல புதுசு என்ன இருக்கு? நீ என்ன முட்டாளா? எல்லாரும் தான் கால் ரெக்கார்ட் எடுப்பாங்க. கால் ரெக்கார்ட் எடுக்கிறது போலீஸோட வேலை தானே. சரி, இந்த பேச்சை விட்டு தள்ளு. எனக்கு பதில் சொல்லு. என் வேலையை செய்வியா மாட்டியா? நான் குடுக்கற பணத்துல நீ சொர்க்கத்துல போய் வாழலாம். எவ்வளவு கொடுப்பீங்க அத சொல்லுங்க. ஆயுசு முழுக்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி பணத்தை கொடுப்பீங்களா சொல்லுங்க. என் வேலையை செய்வியா மாட்டியா அத சொல்லு. அட வேலை என்னன்னு சொல்லுங்க. கிணத்துல குதின்னு சொன்னா நான் செத்துருவேனா என்ன? முதல்ல சொல்லுங்க. ஒபராய் ஹவுஸ்க்கு நீ போகணும். எம்மா தாயே, ஆளை விடுமா. டேய், இது மேல போற நான் தூக்கல தொங்குறேன். இவங்க சொன்ன காரியத்தை செஞ்சா நாம ரெண்டு பேரும் சேர்ந்து தூக்கல தொங்குறோம்டா. ஏன்டா நீ இவ்வளவு பேசுற? ஆமாங்க, இப்படித்தான் நான் பேசுவேன். இங்க பாருங்க, நான் எங்க வேணும்னாலும் போவேன். காலாபாணி போவேன், தூக்கல தொங்குவேன். ஆனா அந்த வீட்டுக்கு மட்டும் போகவே மாட்டேன். நான் ஊரை விட்டு கிளம்புறேன். இந்த பணம் பத்தாது. இன்னும் பணத்தை கொடுங்க. நாங்க இந்த ஊரை விட்டு கிளம்புறோம். எனக்கு உங்களை தெரியாது, உங்களுக்கு என்ன தெரியாது. நீங்க யாரும் நான் யார்? இது ரிஸ்கான வேலைன்னு எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு உனக்கு பணமும் தரேன்ல. நல்லா யோசிச்சுக்க. கொஞ்சம் இருங்க, யோசிச்சு சொல்றேன். போலீஸ்காரங்களோட தடி எவ்வளவு பெருசு தெரியுமா? அடிச்ச அடியில இப்ப வரைக்கும் நிமிர முடியல. ஆனா ரிஷி, ஆயுஷ், பாட்டி, அந்த கிழமை கண்ணத்திலே வர ஆரம்பிச்சான். அதான் இருக்கானே அந்த ஓபராய் அங்கிள். நீ இந்த வேலையை செய்யறேன்னு சொல்லு. மத்த விஷயங்களை நான் பாத்துக்கிறேன். அம்மா மேல சத்தியம் பண்ணுங்க. பண்ணியாச்சு. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என் தரப்புல இருந்து சரி, நான் வேலையை முடிக்கிறேன். இப்ப நான் சொல்ல போறத கவனமா கேளு. என்ன ஆனா கத்தி காட்டி பயமுறுத்துறீங்க? நான் கொலையெல்லாம் பண்ண மாட்டேன். டேய், சொல்றத முழுசா கேளு. சரி சொல்லுங்க. புரிஞ்சதுல? இல்ல மறுபடியும் புரிய வைக்கவா? சொன்னது புரிஞ்சதா இல்லையா? புரிஞ்சுது, எல்லாம் புரிஞ்சுது. உனக்கும் நல்லா புரிஞ்சுதுல? மண்டையில ஏறியாச்சு. வெரி குட். அப்ப நான் கிளம்புறேன். என்னோட வேலை சரியா முடிச்சு கொடுக்கணும். முதல்ல கிளம்புங்க. டேய், அவங்க போனவன கதவை சாத்தி தாப்பால் போடுறாங்க. பல்லு, டேய், இந்த அம்மா பொண்ணு பின்னாடி மட்டும் நீ அலையாதரா. அவங்க உன்னை பயங்கரமா மாட்டி விட்டுற போறாங்க. உன்கிட்ட இப்ப ஒரு பிளான சொன்னாங்கல்ல, மாட்டினா காலம் பூரா ஜெயில இருந்து நீ வரவே முடியாது. உனக்கு அவ பணத்தாசை காட்டுறா. ரொம்ப மோசமானவளவ. நமக்கு பணம் வேணும் தான், ஆனா பணத்துக்காக கிணத்துலயோ இல்ல குளத்துலயோ குதிப்பியா என்ன? பயமுறா. அந்த போலீஸ்காரி 24 மணி நேரமும் அந்த ஓபராய் ஹவுஸ கண்காணிச்சிட்டு இருக்கா. அங்க காலடி எடுத்து வச்சினா அடுத்த நிமிஷமே அவ உன்னை அரெஸ்ட் பண்ணிடுவா. அப்புறம் காலம் முழுக்க நீ ஜெயிலுக்குள்ளதான் இருப்ப. புரியுதா? மறுபடியும் சொல்றேன், அவ பேச்ச கேட்காத. இங்க பாரு, நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன். என் பேச்ச மதிக்க மாட்டேன். ஆனா இன்னைக்கு கேளு. இந்த கிழவி பேச்ச மட்டும் கேட்காத. இவ போன் பண்ணா நீ போனை எடுக்காத. பேசாம கட் பண்ணி விட்டுரு. புரியுதா? பணம் சம்பாதிக்கணும்னா நான் தில்லுமுள்ளு பண்றேன், நீ கவலைப்படாத. எங்கடா அட, நான் ஏதாவது பண்ணி சம்பாதிக்கிறேன்டா. தெரியுமா, பெரிய விஷயம் ஒண்ணு இருக்கு. ஊர் முழுக்க திருவிழா நடக்க போகுது. நேரா கிளம்பி அங்க போகலாம். அங்க சாமி கும்பிட்டுட்டு நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிக்கலாம். புரியுதா? புரியுதா? பேசுடா. பண்ணலாம். சரி, ஓகே. நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்து. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.